வணக்கம் நண்பர்களே. இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான முயற்சியில் இருக்குது. அப்போ ஒரு சப்போர்ட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோ திரும்பவும் அதே முயற்சியில் இந்த ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்னென்னா, இது ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பிரேக் அவுட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பிரேக் அவுட்டை தாண்டிடுச்சுன்னா, நான் ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பிரேக் அவுட் அந்த லைனை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அந்த ஹை கேண்டிலை தாண்டிடுச்சுன்னா நம்ம ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸாக இப்போ புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது. சரிங்களா? இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு சின்னதாக ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறேன், இல்லை 10 நாள் வச்சுருக்க போகிறேன், இல்லை ஒரு 8 நாள், ஒரு வாரம் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்டை மட்டும் உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக முயற்சி பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சப்போர்ட் லைன்லேருந்து கரெக்டாக இங்கே ரிஜெக்ட் ஆனது திரும்பவும் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து புல்லிஷ் கேண்டில் போட்டு மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது இந்த கேண்டில் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்குன்னு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1:3 அப்படின்ற லெவலில் இப்போதைக்கு இருக்க ரெசிஸ்டனை கனெக்ட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட என்னுடைய பார்வைக்கு அந்த எதிர்பார்ப்பு வரைக்கும் நான் 1:3 அப்படின்ற லெவலில் ஒரு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா, சப்போஸ் இந்த கேண்டில் ஹையை உடச்சி என்ட்ரி கொடுத்தா அந்த இடம் வரைக்கும் போகலாம், அப்படி அந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய விருப்பம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம அழகான ஒரு பாட்டம் ட்ரெண்டில் இருக்கோம், நல்ல புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை மேற்கொண்டு மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ காத்திட்ருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸை முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸோட பேர் ஒரு ஏசி கம்பெனி, வீல் ஆரம்பிக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. அப்போ தான் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன ஸ்டாக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முக்கால்வாசி சொல்லிட்டேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்.